அரசு பள்ளிகளில் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது டிஆர்பியிலேருந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1900க்கு மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவினா பிஜி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, பிசிக்கல் டைரக்டர் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி 3 பதவி கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா அரசு பள்ளிகளிலுமே வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் யூஜி மற்றும் பிஜியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதோ இருந்தாலும் சரி, யூஜி பிஜி ரெண்டுத்துலையுமே ஒரே சப்ஜெக்ட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பேசிக்காக பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 வயசு வர உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக 58 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான் வைக்கிறாங்க. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு இருக்க போது, பார்ட் பியில் மெயின் சப்ஜெக்டுக்கான எக்ஸாமுங்க ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டிஆர்பிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்கிறாங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.